மதியம் வரைக்கும் நான் வந்து ஆடு கொடுத்தேன், நிறைய ஸ்பீச் போட்டேன். எத்தனை பேர் புக் பண்ணாங்க நினைக்கிறீங்க? 28 பேர் புக் பண்ணியிருந்தாங்க. 28 பேர் தான் புக் பண்ணியிருந்தாங்க. ஐயா கொஞ்சம் வருத்தப்படுறாரு, என்னையா இவ்வளோ எதிர்த்து போடுறோம், 28 1000 ரூபா தான் கட்டணம் போட்டிருக்கோம், நமக்கு செலவே எவ்வளோ ஆகும், நம்ம லாபம் கூட வைக்கல, அது கூட வரலையே ஐயா அப்படின்னாரு. என்னண்ணே நாம் நல்லது வைப்போம், என்ன நடக்கும் கொடுங்க, டோன்ட் வரி, என்ன நடக்கும் நோட்டு கொடுக்குறேன். அதுக்கு ஒரு எஃபோர்ட் போடணும். நான் கரெக்டாக ஒப்படைச்சினேன். என் வேலையை எனக்கு தெரிந்து சரியாக செய்து முடித்து விட்டேன். 2 பேர் இருந்தாலும் சரி, 10 பேர் இருந்தாலும் சரி, நிறைய கூட்டம் சேர்த்துறது ரொம்ப முக்கியம் இல்லை. வந்த 30 பேருக்கும் 30 பேரும் புரிஞ்சா அதுதான் புரிதல், அதுவே ஞானம், அதுவே தெளிவு. அவ்வளோதான். இங்கே ஆட்களோட எண்ணிக்கை ஒரு நம்பர்ஸ் டஸ் நாட் மேட்டர்ஸ் டு. புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் மாற்றம் நிகழும். இதனால நான் புரிஞ்சுக்கிறேன், நிறைய பேர் புரிஞ்சு. ஸோ என்னால மதியானத்தை முடிவுக்கு வந்துட்டு 11 மணிக்கு அங்கேருந்து நான் சேலத்துல கிளம்பும்போது 2 மணி. சரி இனிமேல் நடக்கணும்னு சொல்லிட்டு விட்டேன். விடைஞ்சி வந்தாக்கா 30 பேர் அதுக்கப்புறம் வந்திருந்தாங்க. சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? உங்கள் முயற்சியை கீழே போட்டீங்கன்னா இயற்கை உங்களுக்காக வேலை செய்ய வரும். அவதார் படம் பார்த்தீங்களா? அவதார் ஒரு படம் பார்த்தீங்களா? அந்த சடையை வந்து இணைப்பாங்க. அந்த படத்தை நீங்க காமெடியா நினைக்காதீங்க, ஒரு சீன் பாருங்க, அப்படி இணைப்பாங்க. இந்த குதிரையோட வச்சோடனே குதிரையோட அட்டாச் ஆகிடும். எதோட இணைக்கிறோட அந்த படம் பார்த்துருக்கீங்களா? அதோட எதோட இணைக்க அட்டாச் பண்ணுவாங்க. அதில் அந்த டொரோ அவன் பேர், அந்த டொரோன் மாஸ்டர் ஏதோ ஒரு பேர் இருப்பான். அந்த கதாநாயகன் வந்து இங்கே மனிதனா இருந்து அந்த இதுக்கு போய் மாறிக்குவாங்களோ அவன் அந்த டொரோன் மார்க் ஏதோ ஒரு பேர் வரும். அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் அவன் எஃபோர்ட்ல எல்லாம் சட்டை பயங்கரமா போடுவான். எல்லாம் ஃபெயில், டப்புன்னு எல்லாம் நிறைய ஃபெயில் ஆகி எல்லாம் கீழே விழுந்துருவான். அவன் ஒரு கட்டத்தில் வந்து போய் அவங்களுடைய அந்த ஏவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவங்களுடைய கடவுள் இருக்கிற இடமும் அவங்களுக்கு பெரிய மரம் அங்கெல்லாம் போய் ப்ரேயர் பண்ணுவாங்க. பண்ணிட்டு அடுத்த நாள் சண்டைக்கு மறுநாள் ப்ரேயர் பண்ணுற மாதிரி காமிப்பாங்க. எங்களால் எல்லாம் முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமே நீ ஏதாவது பண்ணா உண்டு, எங்க தரப்புல என்னுடைய எல்லா ரிப்போர்ட்டும் முடிச்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த நாள் பார்த்தா அத்தனை பறவைகள், அத்தனை அதாவது இயற்கையே ஒட்டு மொத்தமா எழுப்பி அந்த விஷயத்துக்கு சண்டை வர மாதிரி காமிப்பாங்க. அந்த படத்தை இன்னொருக்க பாருங்க. அதனுடைய மீனிங் என்னன்னா, நம் நோக்கம் நல்லதை நோக்கி இருந்தால் இயற்கையை உங்க வேலையை சப்போர்ட் பண்ணும். இவ்வளவுதான். புரியுதா இல்லையா? நம்ம செஞ்சுக்க வேண்டியது உன் சிந்தனை, உன் நோக்கம் எதை நோக்கி நல்லதை